ஓகே. நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்விங்ஸ்ன்ற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸ்விங்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? நெட்பீன்ஸ்ல எப்படிலாம் பண்ணலாம்? அப்படின்றத முதல்ல பார்ப்போம். நான் வந்து என்னோட நெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்விங்ஸ்க்காக புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்றேன். அதுல வந்து ஜாவா அப்ளிகேஷன். இது வந்து ஸ்விங்ஸ் GS1 ஸ்விங்ஸ் 1 வச்சுக்கிறேன். நான் வந்து இடத்த எனக்கு வேண்ட மாரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல் லொகேஷன் மட்டும் எனக்கு வேண்ட மாரி மாத்திக்கிட்டேன். அப்புறமேட்டு இந்த பேக்கேஜஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த பேக்கேஜஸையும் நான் வந்து சிம்பிளா வந்து எனக்கு ஏத்த மாரி வச்சுக்கிறேன். வேற எதுவுமே நான் மாத்தல. ஓகேவா? அவ்வளோதான். ஃபினிஷ் குடுத்தேன்னா வந்து எனக்கு என்னோட அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல நான் ஸ்விங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன். இப்போ ஸ்விங்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கான்செப்ட் தெரிஞ்சுட்டு வந்தோம்னா, அதாவது தியரி கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். இன்டர்ஃபேஸ் ஒரே நிமிஷம். ஸ்விங்ஸ் கான்செப்ட் தானே? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே. இதே தான் வந்து அதாவது மைக் மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸ்விங்ஸ்ல 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது ஸ்விங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏடபிள்யூடின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சார்ட்ஸ்ல ஸ்விங்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. ஸ்விங்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஏடபிள்யூடி நம்மளால பார்க்க முடிச்சுன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸ்விங்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு லேஅவுட் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பாரேன். இந்த ஸ்க்ரீன்ல வந்து உனக்கு என்னென்ன தெரியுது? இங்க ஷேர்ன்னு ஒரு பட்டன் தெரியுது. இங்க லோகோ ஏடின்னு ஒரு லோகோ தெரியுது. இங்க க்ளோஸ்ன்னு ஒரு பட்டன் தெரியுது. இது மாரி இந்த ஸ்க்ரீன்ல உனக்கு தெரியிறது எல்லாமே வந்து ஒரு ஆ எப்படி சொல்றது? ஒரு விட்ஜெட். அதாவது இப்ப இது ஒரு அ பட்டன். இல்ல இது ஒரு ஆப்ஷன். இது ஒரு லோ லோகோ அது மாரி. ஐகான். ஓகேவா? இது மாரி நெறையா கான்செப்ட் அதாவது ஸ்விங்ஸ்ல நெறையா விஷயம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரேம். ஃப்ரேம்னா என்ன அப்டின்னா, இப்ப இந்த ஸ்க்ரீன்ல உனக்கு தெரியுதா? இதெல்லாம் தெரியணும் அப்டின்னா, இதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கணும். இந்த ஃப்ரேம்க்கு மேல தான் வந்து ஒரு விஷயமா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாவே சேர்ந்து ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்ல என்னென்ன இருக்குது? ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜ்ல வந்து இங்க ஒரு சின்ன லோகோ இருக்குது. அங்க மேல ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. இங்க ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. இங்க ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. கார்னர்ல ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம்லாம் இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரேம்ன்றது ஒரு பேஸ் மாரி. ஓகேவா? அதாவது ஒரு லேண்ட் மாரி. அந்த லேண்டே இல்லாட்டி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு லேண்ட். இந்த லேண்ட் மேல தான் இந்த ஐகான்ஸ் எல்லாமே தூக்கி வச்சிருக்காங்க. ஃப்ரேம். ஓகேவா? அது மாரி லேபிள்னா வந்து ஜஸ்ட் ஒரு லேப் அ விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சர்ச்ன்றது டெக்ஸ்ட் மாரி இருக்குல்ல. இது வந்து ஒரு லேபிள்ன்னு சொல்லலாம். இல்ல இங்க நான் டைப் பண்ண வருவேன்ல. இல்ல ஒரு நேம் என்டர் பண்ற ஃபீல்ட் லாகின் பேஜ்ல இருக்கலாம். அதெல்லாம் லேபிள். டெக்ஸ்ட் ஃபீல்டு. லேபிள்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பேஜ் சொல்றேன். லாகின் பேஜ்ல ஒரு லாகின் பேஜ் சாம்பிளாவே போடுவோம். ஆம். என்னப்பா? இது என்னது? க்ளோஸ். ஓகே. இது எடுத்துக்கலாம். ஓகே. இந்த இமேஜ்ல சரி தெரியலையே. சரி. ஓகே நம்ம பார்ப்போம். தெரியும்னு நெனச்சேன். ஓகே. நார்மலா சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு லாகின் பேஜ் இருக்குது. இந்த லாகின் பேஜ்ல இங்க வந்து யூசர் நேம் என்டர் பண்ணுங்க. இங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. யூசர் நேம், பாஸ்வேர்ட்ன்னு சொல்லி. இதுல பார்த்தீங்கன்னா, இங்க லைட்டா ஒரு மாரி டாட்டா தெரியும். இதுல வந்து என்னன்னா யூசர் நேம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழ வந்து பாஸ்வேர்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. யூசர் நேம்னு சொல்லிட்டு அதுக்கு கீழ என்டர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. அதான் டெக்ஸ்ட் ஃபீல்ட். அதே மாரி பாஸ்வேர்ட்ன்னு சொல்லிட்டு அத என்டர் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் குடுத்துருக்காங்க. இவ்வளோதான். யூசர் நேம் அதாவது இந்த மாரி யூசர் நேம், பாஸ்வேர்ட் அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்கல்ல. இது எல்லாமே ஒரு லேபிள். அந்த இது என்டர் பண்ண நம்ம இன்புட் குடுக்குற மாரி இடம் இருக்குல்ல. அதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஓகேவா? அப்புறம் பட்டன்ஸ்னா நார்மலா எல்லாமே இந்த ஷேர்ன்றது ஒரு பட்டன். இங்க சர்ச்ன்றது ஒரு பட்டன் தான். இந்த இந்த இதுமே எல்லாமே பட்டன் மாரி தான் குடுத்துருக்காங்க. பட்டன். செக் பாக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். அதாவது டிக் போடுற பாக்ஸ். ரேடியோ பாக்ஸ் ஜார்ஜா கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. காம்போ பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்செப்ட் இருக்கு. ஸ்லைடர்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மெனுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அ அ ஒரு அம் அ பட்டன்ல ஒரு சின்ன நார்மலான கான்செப்ட். இந்த ஏடபிள்யூடின்னு அப்படின்னா என்னது? இதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் குடுக்கக்கூடியது. அதாவது கலர்ஃபுல்லா இப்ப இந்த இந்த ஷேர்ன்றது ஒரு மாரி கலர் ஷேட் ஆகுதா? மாறுதா?
இதோட கலர் எப்படி நார்மலாக வந்து பட்டன் கொடுத்தோன்னா அது வந்து ஸ்கொயராக கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு கலர் இல்லை ஒரு மோல்டுலாம் கொடுத்து பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே பண்ணால் ஏடபிள்யூடி கான்செப்ட் தேவை. ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னது காம்போனன்ட்ஸ். எது ஸ்விங்ஸோட காம்போனன்ட்ஸ். இந்த எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இப்படி ஒன்று ஷோ ஆகணும் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதாவது இது ஒரு காம்போனன்ட்ஸ் தான். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் இந்த இந்த ஒரு சில காம்போனன்ட்லாம் ஷோ ஆகணும். இதில் நான் இதை செலக்ட் பண்ணேன்னா என் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டயல் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இது கிளிக் பண்ணால் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் வந்து மவுஸை கொண்டு போனாலே எனக்கு வந்து இது கலர் மாறணும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் ஜார்ஜர் இதுவுமே கிளாஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து லே அவுட் இதெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து நான் சிலபஸ்லேருந்து எடுத்தது. இப்போ நம்ம லேபுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த காம்பனன்ட்ஸும் இந்த ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இந்த காம்பனன்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்விங்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே கான்செப்ட் இதில் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கணும்னு நினச்சேன், ஸ்விங்ஸ் மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? இந்த காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் கண்டெய்னர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டாப் லெவல் ஃப்ரேம்ஸ்ன்ற விஷயம் சொல்லலாம். ஃப்ரேம்ஸ் பற்றி பார்த்தோம். ஃப்ரேம்ஸ் மாதிரியே ஒரு சில விஷயங்கள் டயல் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம பேசிக்கான விஷயம் பார்த்தா போதும். இப்போ நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் பற்றிலாம் நம்ம என்னென்னு மேலோட்டமாக பார்த்தோம். அட்வான்ஸ்லாம் வேணாம். இப்போ வந்து ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா வந்து லிசனர், ஆக்ஷன் லிசனர், மவுஸ். நம்ம இந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் பார்க்கல. ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 தேவையான ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மவுஸ் வந்து நம்ம மவுஸ் கிளிக் பண்ணுறேன்னா இல்லாட்டி வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கீபோர்டில் ஏதாவது டைப் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு நம்ம நெட்பீன்ஸில் எப்படி பண்ணலான்னு போயிடலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம ஸ்விங்ஸ் யூஸ் பண்ணால் இந்த ஸ்விங்ஸை மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதும். நம்ம ஏடபிள்யூடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை இந்த ஆக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதையும் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதாவது ஜாவா டாட் ஏடபிள்யூடி டாட் ஈவெண்ட்ஸ் இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் இதான் வந்து நம்மளோட மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸில் இருக்க மெயின் ஃபங்க்ஷன். நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். நெட்பீன்ஸ் நெட்பீன்ஸ் ஓகே. ஜஸ்ட் வந்து ஃபைல் நேம் மட்டும் மாற்றினா கரெக்டாக இருக்கும். SWGS. ஓகே, பேரர் இல்லை. ஸ்விங்ஸ் 1. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள். இம்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸ்விங்ஸ்க்கானதையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஏடபிள்யூடிஸ் அதாவது ஈவெண்ட்ஸ்க்கானதையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெயின் கிளாஸ் இருக்குது. மெயின் கிளாஸ் அதுக்குள்ளே வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்விங்ஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், காம்போனன்ட்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். காம்போனன்ட்ஸ் அது மாதிரி ஃப்ரேம்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஃப்ரேம்னா என்னது, ஒரு லேண்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணணும். அதனால் இந்த ஜே ஃப்ரேம்ன்ற அந்த கிளாஸ் ஓகேவா, நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பேக்கேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜுக்குள்ளே ஜே ஃப்ரேம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் தான் நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸ் நேம் போடுறோம். இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா, ஈக்குவல் கொடுத்து நியூ, அப்புறமேட்டு வந்து திருப்பி அந்த கிளாஸ் நேமு, அப்புறமேட்டு இங்கே ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அதாவது அந்த ஜே ஃப்ரேம்க்கான நேம், அதாவது எக்ஸாம்பிள் பட்டன். நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே தான் அந்த பட்டனை வைக்க முடியும். புரியுதா? ஃப்ரேம்ன்றது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ரேம். சரி சரி, இந்த ஃப்ரேம்க்கு முன்னாடி தான் வந்து இந்த ஐகான் டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஐகான் டெக்ஸ்ட்டு எந்த இதுவுமே இல்லாட்டி என்னென்ன இருக்குன்னா இந்த மினிமைஸ் பண்ணுறதும்
இந்த 2 பட்டன் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. அப்பன்னா பிளாங்க்கா இருக்கும். ஒண்ணு ஒயிட்டா இருக்கும், இல்ல பிளாக்கா இருக்கும். அந்த தீம் பொறுத்து. அது இந்த பிளாங்க்கா இருக்கிறது தான் வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் மேல தான் நம்ம என்ன வைக்கிறோம்? பட்டன்ஸ் வைக்கிறோம், டெக்ஸ்ட் வைக்கிறோம். அந்த மாரிலாம் பண்றோம். இப்ப நான் பட்டன்ஸ் மட்டும் வைக்க போறேன். ஒரே ஒரு பட்டன் மட்டும் வைக்க போறேன். அதனால அந்த பட்டன். ஓகேவா? பட்டன் சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எல்லாமே கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது தான். அதே மாரி நியூ அந்த கிளாஸ் நேம் சொல்லிட்டு இங்க ஒரு வேல்யூ குடுக்குறேன். இந்த வேல்யூ குடுக்குறது என்ன நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பட்டனுக்கு ஒரு சில பேராமீட்டரா இருக்கும். அதாவது பட்டனோட சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட்டன் செட் பட்டன் டாட் செட் பவுண்ட்ஸ், அதாவது இதோட சைஸ் என்ன? ஆ இது வந்து ஹைட்டு. ஓகேவா? ரைட் சைடுல இருக்க ஹைட்டு, இது லெஃப்ட் சைடுல இருக்க ஹைட்டு. இது வந்து லென்த்து அந்த மாரி மீனிங்ல இருக்கும். நம்ம வந்து இந்த பேராமீட்டர்ஸோட வேல்யூ பார்ப்போம். அதாவது இந்த ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸுக்கும் என்னென்ன வேல்யூ குடுக்குறது, அது மாரி சிம்பிளா படிச்சா போதும். ஜார்ஜோட கொஸ்டினுக்கு ஏத்த மாரி. பட்டன்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஃபங்ஷன கால் பண்ணி, அதோட சைஸ்லாம் என்னன்னு சொல்லி செட் பண்றேன். அதாவது அதோட லென்த் என்ன இருக்கணும்? ஹைட் என்ன இருக்கணும்? அந்த மாரி. இல்லாட்டி கீழ வந்து இந்த ஷேடோஸ் ஏதாவது தெரியுமா? அந்த மாரி. ஓகேவா? இப்ப இங்க தான் வந்து ஈவென்ட்ன்ற அந்த விஷயமும் ஒர்க் ஆகுது. இது என்ன ஆட் ஆக்ஷன் லிசனர். லிசன் பண்றோம். அதாவது இந்த பட்டன் வந்து கிளிக் பண்றாங்களான்னு சொல்லி லிசன் பண்றோம். லிசன் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு ஃபங்ஷன வந்து கூப்பிட்டுருக்கணும். ஆக்சுவலி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது ஃபங்ஷன். இங்க வந்து இந்த ஆக்சுவலி இந்த ஆட் ஆக்ஷன் லிசனர்ன்றதே வந்து ஒரு ஃபங்ஷன் தான். எதோட ஃபங்ஷன்? இந்த ஜே ஃப்ரேம் ஜே பட்டன்ன்ற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கா? ஆப்ஜெக்ட் என்னது பட்டன். அந்த பட்டனோட ஃபங்ஷன் தான் என்னது? ஆட் ஆக்ஷன் லிசனர். இது என்னது? ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே அவங்க ஒரு ஃபங்ஷன எழுதியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர்லாம் இப்ப மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, இது எல்லாமே ஃபங்ஷன். ஓகேவா? இந்த ஃப இந்த ஃபங்ஷன எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாரி சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க? ஒரு லிசனர வந்து நியூவா ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்டு அந்த லிசனர் இது வந்து ஒரு ஃபங்ஷன். ஃபங்ஷன் வந்து கிரியேட்டா இப்ப புதுசா புதுசா எழுதுறாங்க. அத ஆட் பண்ணிட்டு, அத எப்படி ஒர்க் பண்ணணுன்ற அந்த லேஅவுட் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஃபங்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த பேராமீட்டர்ல இருந்து இந்த பேராமீட்டர் வரைக்குமே வந்து ஃபங்ஷன் அந்த நேம்ல ஆரம்பிக்குது. ஓகேவா? அந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து சின்னதா வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷன் தான் வந்து ஒர்க் ஆக போகுது. ஆக்சுவலி இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ். நீங்க ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். இது வந்து மொத்தமா வந்து இதுவரைக்கும் என்னது? ஆட் ஆக்டிவ் லிசனர் அப்படின்ற அந்த ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்கு பேராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணணும். பேராமீட்டர் வேல்யூ என்ன பாஸ் பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்ட் மாரி இல்ல ஒரு ஃபங்ஷன வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த ஃபங்ஷன் வந்து இதுவரைக்கும் இருக்குது. அந்த ஃபங்ஷன் எங்க இது குறிக்கிற அந்த ஃபங்ஷனோட பாடி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இருக்கு. இந்த பாடி இதுவரைக்கும் இருக்கு. இந்த பாடிக்குள்ள என்ன இருக்குன்னா, அங்க ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணுது? ஒரு பேராமீட்டர் வேல்யூ வாங்கியிருக்குது. ஈவென்ட்க்கான பேராமீட்டர் வேல்யூ. ஓகேவா? அந்த ஃபங்ஷனோட பாடி வந்து இவ்வளோதான். அந்த பாடிக்குள்ள என்ன இருக்குது? ஜஸ்ட் வந்து ஒரு சில வேல்யூஸ சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. என்ன சேஞ்ச் பண்ண சொல்றாங்க? ஜே ஆப்ஷன் பேன் பேன் ஆப்ஷன் பேன் ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேருந்து கிரியேட் பண்ணாங்கன்னு தெரில. பில்லியனா ஸ்விங்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதில ஷோ மெசேஜ் டயலாக். அதில வந்து இந்த மெசேஜை ஷோ பண்ணணும். ஃப்ரேமில் ஷோ பண்ணணும். இந்த வேல்யூ ஷோ பண்ணணும். இதெல்லாம் பேராமீட்டர். அதாவது பேராமீட்டர் என்ன கொடுக்கணும்? எங்கே என்ன பண்ணணும்? அந்த சின்டாக்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். இதை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களே பண்ணணும்னா நீங்கள் முன்னாலே படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போல. நான் ப்ரோக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எங்கே வந்து ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து என்னது? ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு ஈவெண்ட். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணா நடக்குன்றதுக்கான ஒரு ப்ரோகிராம். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், ஃப்ரேம்ல வந்து என்னென்ன விஷயம்லாம் தெரியணும். ஃப்ரேம்ல ஒரு பட்டன ஆட் பண்றேன். ஆட்ன்னு சொல்லி பட்டன்ற ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்றேன். புரியுதா? பட்டன்ற ஒரு ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்றேன். அதோட சைஸ் செட் பண்றாங்க. ஓகேவா? சைஸ் ஹைட் எவ்வளோ, விட்த் எவ்வளோ. ஓகே. அப்ப அதே மாரி அதோட லேஅவுட். அதுக்கு எதுவுமே லேஅவுட் வைக்கல. செட் லேஅவுட் நல்ன்னு வச்சிருக்காங்க. செட் டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ஷன். ஓகே. அத கிளிக் பண்ணா எப்போ வந்து க்ளோஸ் ஆகுன்ற மாரி எழுதியிருக்காங்க. செட் விசிபிள். அதாவது அதுக்கு அந்த ஸ்க்ரீன்ல தெரியணுமா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துனா, நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காமிச்சேன். இத கிளிக் பண்ணா தான் வந்து இந்த காம்பனன்ட்லாம் விசிபிள் ஆகுது. இது கிளிக் பண்ணா தான் வந்து இதெல்லாம் இந்த இந்த காம்போனன்ட்க்கான இந்த ஃபங்ஷன்ஸ் வந்து விசிபிள்ன்ற மாரி ட்ரூ ஆகும். இத கிளிக் பண்ணாத வரைக்கும் அது என்னவா இருக்கும்? விசிபிள் வந்து ஃபால்ஸா இருக்கும். விசிபிள் ட்ரூவா இருந்ததுனா, அது ஸ்க்ரீன்ல வந்து அந்த ஃப்ரேம்ல தெரியும். இப்ப ஜஸ்ட் வந்து நான் இத உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப வந்து ஸ்க்ரீன் வந்துருச்சா? இப்ப நார்மலா வந்து இந்த பட்டனே நான் குடுக்காட்டி என்ன வந்திருக்கும்?
வெறும் எம்டியா ஒரு விஷயம் வந்திருக்கும். இந்த எம்டியா இருக்கிறது தான் ஃப்ரேமு. அதுக்குள்ள நான் ஒரு பட்டன் வச்சிருக்கேன். இப்போ இந்த கிளிக் மீ அதெல்லாம் எங்க காட்டுது பார்ப்போம். ஃப்ரேம்னு வச்சிருந்தேமா, ஃப்ரேமோட வேல்யூ என்ன கொடுத்தோம்? ஸ்விங்ஸ் பட்டன் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ அந்த ஃப்ரேம் அதோட வேல்யூ பாருங்களேன். இங்க இருக்கு. ஃப்ரேமோட டைட்டில் என்ன? அந்த ஃபைலோட டைட்டில் என்ன? ஸ்விங்ஸ் பட்டன் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லா இல்ல, நல்லா ஷார்ட்டா இருக்குது. அதை கொஞ்சம் பெருசாக்குனா வந்து உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் அந்த அப்ளிகேஷனோட நேம் தான் வந்து இது. அந்த ஃப்ரேமோட நேம். ஓகே. பட்டனோட வேல்யூ என்ன? கிளிக் மீ. பட்டனுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதோட வேல்யூ என்ன? கிளிக் மீ. இப்போ வந்து இந்த பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா என்ன ஆக்ஷன் ஆகும்னா இந்த ஆக்ஷன் ஆகும். இந்த ஆக்ஷன் என்ன சொல்றாங்க? ஃப்ரேம்ல பட்டன் வந்து கிளிக்குடுன்னு சொல்லி காட்டணும். ஃப்ரேம்ல பட்டன் கிளிக்குடுன்ற மெசேஜ் வருதா? ஒரு நிமிஷம். ஓகே, பட்டன் வந்து கிளிக்குடுன்ற அந்த மெசேஜ் வருது. மெசேஜ் ஷோ ஆயிருக்குது. ஒரு டயலாக் பாக்ஸ் வந்திருக்கு. டயலாக் பாக்ஸ்னா ஒரு விஷயத்தை ஒரு பட்டனை இதை கிளிக் பண்ணா அடுத்து ஒரு பேனல் ஓப்பன் ஆகுது. மெசேஜ் வந்துருக்குது. பட்டன் கிளிக்குன்னு வேல்யூ வந்துருக்கு. நான் இப்போ இங்கே பட்டன் கிளிக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது சேஞ்ச் கொடுத்தேன்னா இங்கே இங்கே அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகேன்றது கொடுக்குறேன், முடிஞ்சுச்சு. மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், ஓகேன்றது கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்போ எக்ஸிட் ஆகும்? செட் டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் ஜே ஃப்ரேம் எக்ஸிட் க்ளோஸ். டிஃபால்ட்டாக இப்படி இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுறது. ஓகேவா? இது கிளிக் பண்ணால் இங்கே நான் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இதே இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜிஏஎம்இ கேம் டு கிளிக் இல்லாட்டி கிளிக் கேம்னு வச்சுக்கிறேன். சிஎல்ஐசிகே கிளிக் கேம். ஓகேவா? கிளிக் மீக்கு பதிலாக டிஓயூசிஹெச் டச் மீ. ஓகேவா? இப்போ இங்கே பட்டன் கிளிக்குன்றதுக்கு பதிலாக என்ன மெசேஜ் பண்ணுறேன்? 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 டைம் டச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது தேவையான விஷயம்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். அதே ப்ரோக்ராம் தான். சரி, அதே அதே ஜாவா ப்ரோக்ராம் தான். நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ரன் ஆகி இப்போ அப்ளிகேஷன் வந்துருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் நேம் என்ன வந்திருக்குது? கிளிக் கேம். ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனோட நேம் டச் மீ, நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி. இப்போ நான் டச் கிளிக் பண்ணால் 1ன்ற வேல்யூ வந்துருக்குது. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் வந்து நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே ஸ்விங்ஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்விங்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு தெரிலாட்டி நீங்கள் லேபில் வந்து திருத்தன்னு முழிக்கணும். அதனால தான் இதெல்லாம் சொன்னேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்டாக ஸ்விங்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன்.